Today we are going to discuss about trade blocks. What is called trade blocks? Some countries create a business opportunity for themselves by integrating their economies in order to avoid unnecessary competition among them. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான். ஏன்னா அவங்களுக்குள்ளே எந்த சண்டையும் எந்த ப்ராப்ளமும் வரதை அவாய்ட் பண்ணுறதுக்காக they start organizations. Trade blocks cover different kinds of arrangements between or among countries. Between two countries குள்ளேயோ இல்லை 4 or 5 7 countries குள்ளேயோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேர் ட்ரேட் பிளாக்ஸ். டு கெட் அ மியூச்சுவல் பெனிஃபிட். ஒரு கண்ட்ரியில் இருக்க எல்லா ரிசோர்ஸும் அடுத்த கண்ட்ரி கிடைக்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்குருவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாம் அந்த மெம்பரில் இருக்க எல்லா கண்ட்ரிஸ் கிடைக்கிற மாதிரி அக்ரிமெண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. த எக்கனாமிக் இன்டகிரேஷன் டேக் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, கஸ்டம்ஸ் யூனியன், காமன் மார்க்கெட் அண்டு எக்கனாமிக் யூனியன். இதுதான் அந்த ட்ரேட் பிளாக்ஸ். இந்த மாதிரி பேரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரேட் ஏரியானா என்ன? வாட் இஸ் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா? இட் இஸ் த ரீஜியன் encompassing a trade bloc whose member countries have signed a free trade agreement FTA. ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து அந்த எக்ஸ்போர்ட் இம்போஸ்க்கான ட்ரேட் பேரியர்ஸ் இருக்குமே, தடைகள், அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க, ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த பேரியர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதுதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்றது. Such agreement involved the cooperation between at least two countries are to reduce trade barriers. Example, SAFTA and EFTA. SAFTAன்றது என்னென்னா சவுத் ஏசியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, EFTAன்றது யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். அடுத்து கஸ்டம்ஸ் யூனியன். This is a type of a trade bloc which composed of free trade area with no tariff among members and ஜீரோ டேரிஃப். அந்த சுங்க வரிகள்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிட்வீன் த கண்ட்ரிஸ். இந்த கஸ்டம்ஸ் யூனியனாக இருக்கிற கண்ட்ரிஸ் கடையில் அது கிடையாது. வித் காமன் எக்ஸ்டர்னல் டேரிஃப், ஒரே மாதிரி சுங்க வரி மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பெனிலக்ஸ் ஸ்டேட்ஸ். பெனிலக்ஸ்ன்ற யாருன்னா பெல்ஜியம், நெதர்லாந்து அண்டு லக்சம்பர்க். இந்த கண்ட்ரிஸ் கடையில் ஃபார்ம் பண்ண பேர் தான் இந்த கஸ்டம்ஸ் யூனியன். அடுத்து காமன் மார்க்கெட். This is established through a trade pact, a group formed by countries within a geographic area to promote duty-free trade and free movement of labor and capital among its members. Examples, European Common Market. ஒரு ஜியாகிரபிக்கலி லொக்கேட்டட் ஒரு ஏரியாவுக்குள்ளே அப்படி லொக்கேட் ஆகிக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும் இல்லையா, லேண்ட் லேபர் கேபிட்டல், அது ஈஸியாக மைக்ரேட் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிற அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் இந்த யூரோப் காமன் மார்க்கெட். அது எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னா யூரோப்பியன் காமன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ECM ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் யூனியன். திஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அ காமன் மார்க்கெட் வித் அ கஸ்டம்ஸ் யூனியன். காமன் மார்க்கெட்டை அப்புறம் இந்த டேரிஃப் ரீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்குனது இந்த எக்கனாமிக் யூனியன். The participant countries have both the common policies on product regulation, freedom of movement of goods and services, and the factors of production, and a common external trade policy. Example, European Economic Union. இந்த மேலே பார்த்துருக்கலையே இந்த ப்ராடக்ட் ரெகுலேஷன், குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதெல்லாம் ஈஸியாக என்ன செஞ்சுக்கிறோன்னா மூவ் ஆகிக்கிறோம் பிட்வீன் த கண்ட்ரிஸ். இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியனுக்குள்ளே எந்த பேரியர்ஸுமே இல்லாமல் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது. சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காத்மாண்டில் 1985 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏசியானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜகார்த்தா 1967. பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் 2001 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம இப்போ சார்க் பார்க்கலாம். சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். You might have studied even in 10th standard itself.
சார்க் வேர்ல்டு எடிஷனில் படிச்சிருப்பீங்க. The South Asian Association for Regional Cooperation is an organization of South Asian nations. இந்தியாவோட சரௌண்டிங் கண்ட்ரிஸ் இருக்காங்களே அவங்க தான் சவுத் ஏசியன் நேஷன்ஸ். இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு பேர் தான் சார்க்கு. எந்த இயரில்? 1985 December 8th. Why it was started பார்த்தீங்கன்னா, among member countries of this SAARC, they promote economic, social progress, cultural development within the South Asia region, and also for friendship and cooperation with the other developing countries. இவங்களுக்குள்ள மட்டும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணாமல், இவங்கள மாதிரி பங்களாதேஷ், பூட்டான் அவங்களாம் இருக்காங்களே டெவலப்பிங் கண்ட்ரிஸாக, அந்த மாதிரி ஆஃப்ரிக்காவிலலாம் இருக்காங்களே அவங்க கூடலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, எப்படி கோஆப்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுன்றதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. த சார்க் குரூப் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, the Maldives, Nepal, Pakistan and Sri Lanka. 8th country யார் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா 2007 ஏப்ரலில் ஆப்கானிஸ்தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. த பேசிக் எய்ம் ஆஃப் சார்க்னு பார்த்தீங்கன்னா, accelerate the process of economic social development of a member states through joint action in the agreed areas of cooperation. எதுலலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, டிரான்ஸ்போர்ட், டூரிசம், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், இரிகேஷன், அக்ரிகல்ச்சர், இதிலெல்லாம் டெவலப் ஆகுது அந்த 8 மெம்பர் கண்ட்ரிஸும். இப்போ எந்த கண்ட்ரியில் டெவலப் ஆகிருக்கோ அது எப்படி டெவலப் ஆனாங்கன்றத பாலிசிலாம் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களையும் டெவலப் பண்ணுறது. அதான் ஜாயிண்ட் ஆக்ஷன் இன் அக்ரீட் ஏரியாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். த சார்க் செக்ரட்டரியேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் காத்மாண்டு, நேபாளோட கேபிட்டல். இந்த இயர் 1987 16th January. ஃபஸ்ட்டு சார்க் கமிஷன் எங்கே நடந்துச்சு, சமிட் எங்கே நடந்துச்சுன்னா பங்களாதேஷில் இருக்கிற டாக்கா 1985. த சார்க் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் மீட் ஒன்ஸ் இன் 2 years. 2 வருஷத்துக்கு ஒரு இடம் மீட் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் எதெல்லாம் டெவலப் பண்ணணும், எந்த ஏரியாஸ் எல்லாம் பேக்வேர்டில் இருக்குது, யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றலாம் பேசிக்கிறோம். இன் 2018 ஸ்ரீலங்காவில் 20th சார்க் சமிட் வந்து நடந்திருக்கு. அடுத்து எங்கேன்னு சொல்லிட்டு அடுத்து பேசுவாங்க. அதுக்குள்ளே தான் இந்த கொரோனா இதெல்லாம் இஷ்யூஸ் ஆயிடுச்சு இல்லையா, இனி டிசைட் பண்ணுவாங்க. இவங்க தான் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ். அவங்களோட ஃப்ளாகோட கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். இந்தியா, பூட்டான், பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தான். இட்ஸ் 7 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் சார். அப்புறம் தான் இந்த 2000 தானே 8th கண்ட்ரி யார் ஜாயின் பண்ணா, ஆப்கானிஸ்தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சார்க் கோஆப்ரேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான். அது வந்து சார்க்கோட ஆர்டிக்கிள் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதோட சரத்துக்களில் ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் அ பீப்புள் ஆஃப் சவுத் ஏசியா அண்ட் இம்ப்ரூவ் தேர் குவாலிட்டி லைஃப். நம்ம சவுத் ஏசியன் பார்த்தோன்னா ரொம்ப பேக்வேர்டாக தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அட்டாக் பண்ணி நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க, ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேக்வேர்டில் இருக்கிற பீப்புளை வந்து வெல்ஃபேராக, அவங்களோட வெல்ஃபேரை வந்து டெவலப் பண்ணால் அவங்களோட குவாலிட்டியான லைஃப் கொடுக்கணும் அப்படின்றது இந்த சார்க்கோட ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். ஆஃப்டர் தேட் இட் ஆக்சலரேட் எக்கனாமிக் க்ரோத், சோசியல் ப்ராக்ரஸ் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் த ரீஜன். ஆஃப்டர் அச்சீவிங் த எக்கனாமிக், சோசியல் ப்ராக்ரஸ், கல்ச்சரல் டெவலப்மெண்ட், they have to achieve the promote and strengthen collective self-reliance among the countries of South Asia. ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கண்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அடுத்த கண்ட்ரி தலையிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி விட்டு கொடுக்கணும். and to contribute a mutual trust, understanding, appreciation of one another's problem. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ அந்த கண்ட்ரியில் அடுத்த ப்ராப்ளம் அவங்க ஏதாவது சஃபர் ஆகுறாங்கன்னா இன்னொரு கண்ட்ரி என்ன செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. and to promote active collaboration and mutual assistance in the economic, social, cultural, technical and scientific fields. இதிலெல்லாம் ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரி, அந்த 8 மெம்பர் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தர் என்ன செஞ்சு ஹெல்ப் பண்ணிக்கணும், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், சும்மா பேருக்கு இல்லாமல்.
அண்ட் டு ஸ்ட்ரென்தன் கோஆப்ரேஷன் வித் அதர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். மேலே சொன்ன மாதிரி எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப்பிங்கில் இருக்கோ அவங்களையும் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறது. அண்ட் டு ஸ்ட்ரென்தன் த கோஆப்ரேஷன் அமங் தெம்செல்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஃபோரம் அண்ட் மேட்டர்ஸ் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டு கோஆப்ரேட் வித் இன்டர்நேஷ்னல் அண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன் வித் சிமிலர் எய்ம்ஸ் அண்டு பர்பஸ். எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரே மாதிரி எய்ம் இந்த சார்க் மாதிரியே எய்ம்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்களோடலாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுறது. கோஆப்ரேஷன் அண்ட் ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒர்க் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ கோஆப்ரேஷன் இன் த ரீஜன், இதான் ஃபஸ்ட்டு எய்மர், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். Each and every country should cooperate with other countries. Prevention of common problem associated with member countries. நம்ம இந்த பேக்வர்ட் கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அதெல்லாம் வராமல் எப்படி சால்வ் பண்ணலாம், ஹவு டு ரெக்கவர் ஃப்ரம் த ப்ராப்ளம் அப்படின்றத எல்லா கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்து பேசி முடிவு பண்ணும். அண்ட் என்ஷூரிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அமங் த மெம்பர் நேஷன்ஸ். இப்போ தமிழியன்ஸ் வந்து ஃபிஷிங் போகும்போது என்ன செய்கிறாங்க, ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி ஜெயிலெல்லாம் போட்டுறாங்க. இந்த மாதிரி நடக்குது. இந்த சைடு வெஸ்ட்டில் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ இந்த நேபாள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் கட்டுற அந்த இஷ்யூவில் வந்து எகென்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஸ். அண்ட் ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி த்ரூ வேரியஸ் பேக்கேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். என்ன மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணோன்னா அங்கே பாவர்ட்டி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு themselves join together and start a program. And prevention of terrorism in the region, இதுதான் மேஜர் ப்ராப்ளம் among ஏசியன் கண்ட்ரிஸ். திடீர்னு எங்கே அட்டாக் பண்ணிடுறாங்க. இன்னும் ஆப்கானிஸ்தானில் அட்டாக்கிங் வந்து அப்பப்போ நடந்துகிட்ருக்கு. பாகிஸ்தானில் அவங்க கண்ட்ரிலேயே கூட அட்டாக்கிங்லாம் நடந்துட்டு. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது. இப்படிப்பட்ட இந்த சார்க் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க நினச்ச எய்மெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ சாப்டா சார்க் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அது மூலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேரிஃப் சுங்க வரியெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நான் டேரிஃப் பேரியர்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ்க்கு வந்து நோ டேக்ஸ் அந்த சுங்க வரியெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து செட்டிங் அப் ஆஃப் அ டெக்னிக்கல் கமிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அமங் சார்க் கண்ட்ரிஸ். எதுலாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் பாப்புலேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டூரிசம் எக்ஸட்ரா. இந்த ஏரியாலெல்லாம் இப்போ ஒரு கண்ட்ரி டெவலப் ஆச்சுன்னா அவங்க எப்படி டெவலப் ஆனாங்கன்ற அந்த ஸ்கீம்ஸ் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் அடுத்த கண்ட்ரிஸ்க்கு சொல்லி அவங்களே டெவலப் பண்ணணும். அண்ட் சார்க் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ் 3 tier மெக்கானிசம். எதுக்காகனா அது மேலே சொல்லியிருந்தால என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கும் ஆன் பாவர்ட்டி ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் விச் இஸ் பாஸ்ட் ஆன் டு மெம்பர் கண்ட்ரிஸ். அவங்க அடுத்த கண்ட்ரிக்கும் சொல்லி அவங்களே டெவலப் பண்ண வைக்கணும். அண்ட் சார்க் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சென்டர் விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1988. why it was established பார்த்தீங்கன்னா work as a central information institution for agriculture, ரிலேட்டட் ரிசோர்ஸ் லைக் ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட்ரி, இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். எல்லா கண்ட்ரிஸும் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ். அடுத்து சாட்ஃப் சவுத் ஏசியன் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்றது இது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுவாங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கெல்லாம் இந்த ஃபண்ட் என்ன செய்யும், ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. வித் ஆல் தீஸ் டால் கிளைம்ஸ் த இன்டர் சார்க் ட்ரேட் ஹேஸ் நாட் கான் பியாண்ட் த 3% இன் த லாஸ்ட் 30 years. இப்படி எல்லாத்துலேயுமே டெவலப் ஆகியிருந்தாலும் ட்ரேடில் இன்னும் என்ன ஆகலைன்னா நம்ம டெவலப் ஆகலை. இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் சார்க் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து டெவலப் ஆகலை. 3% தான் 30 yearsஆகவே இருந்துகிட்ருக்குறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸோட தான் டெவலப் ஆகிருக்கு. பக்கத்தில் இருக்க சைனாலாம் இங்கே அதிகமாக ட்ரேடு வச்சுக்கிறாது. அதனால் அந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 3% லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. தீஸ் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சார்க்.